ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆக இன்னும் சில மணி நேரங்களே இருக்குது. ஸோ சில மணி நேரம் கடந்ததுக்கு பின்னாடி 2வது ஆங்கில மாதம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் நாளே ஒரு சிறப்பான நாளாக அமையுது. பிப்ரவரி 1 தமிழ் மாதத்தில் தை 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் தையில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளும் நிறைய பாசிட்டிவான எனர்ஜியும் உருவாகும். அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமியிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான். ஸோ பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அந்த பலனை பற்றி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான முறையில் கிரக நிலைகளானது இந்த தை பௌர்ணமியில் அமைஞ்சிருக்கு. அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தை பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி போல் சாதாரண பரிகாரம்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப ஸ்பெஷலாக பரிகாரம் செய்யணும். அதுவும் பணவசியம் ஏற்பட இந்த தை பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். ஸோ பணவசியம் ஏற்பட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது. அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது நமக்கு உண்டாக வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்கவே நிற்காது என்று கூறலாம். அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுத்துவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். இது தை பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக செய்து பயன் பெறுங்க. பணவசியம் ஏற்படுவதற்கு என்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்று இரவு நாம் இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும். நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் நாம் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதீத பலன் கிடைக்கும். இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில் தான் செய்ய வேண்டும். அந்த வகையில் தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமையான இரவு இருக்கிறது. இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட 3 பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவு உண்டாகும். அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படக்கூடிய பொருட்கள். இதை இரவு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டு இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும். அந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், சிறிய பச்சை கற்பூரம், ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர், இவற்றை தான் வைத்து விடணும். ஸோ மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த 3 பொருட்களை எடுத்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து விடணும். பூஜை அறையில் நாம் தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டிவேரை கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதுலேயும் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும். இப்படி நாம் திங்கட்கிழமை தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் விலகி ஓடும். நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும், பணவரவு உண்டாகும். இது சாஸ்திரத்திலே கூறப்படுது. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு நீங்கள் செய்தீங்கன்னா பணவசியம் ஏற்படும்.
முக்கியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் உங்களோட நிரந்தரமாக தங்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு பரிகாரம் இது. அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திடுங்க. இவ்வளவு நேரம் இந்த தை பௌர்ணமியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்ததாக உங்களுக்கான பலனை கிரகங்கள் மூலிமா என்ன கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மீனராசினியர்களே, கிரகங்கள் மூலிமா இந்த தை பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. இந்த தை பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் குரு வகரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் அர்த்தாஷ்டம குருவாகவும் இருக்கிறார். எனவே இந்த தை பௌர்ணமியிலிருந்து அடிக்கடி இடமாற்றம், ஆரோக்கிய பாதிப்பு, அதிக விரயம் இதெல்லாம் ஏற்படலாம். பொதுவாக இது போன்ற நேரங்களில் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதோ கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதிலோ கவனம் இந்த தை பௌர்ணமியிலிருந்து செலுத்தலாம். ஆன்மீக பயணங்கள் கூட அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து இந்த தை பௌர்ணமியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் வகர இயக்கத்தில் மாறுகிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் தொழில்ஸ்தான அதிபதியாகவும் விளங்குபவர் குரு. அவருடைய வகர இயக்கம் நன்மைதான் என்றாலும் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் ஆரோக்கியத்தொல்லை இந்த தை பௌர்ணமியிலிருந்து அதிகரிக்கலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். தாயுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் மேலும் நீடிக்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் தானாகவே மனக்கலக்கத்தை உருவாக்கும். அதோடு குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு வழியாக தீரும். ஆயினும் புதிய முயற்சிகளில் தடை வந்து கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கையை தளர விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. நீண்ட தூர பயணம் பலன் தரும் விதம் அமையும். சொந்த ஊரில் இருப்பவங்க வெளிநாடு செல்லவும், வெளிநாட்டில் இருப்பவங்க சொந்த ஊர் திரும்பவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரும். வாகன மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் குருவுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு இல்லத்திலும் குரு கவசம் பாடி குரு பகவானை வணங்குவது இந்த தை பௌர்ணமியிலிருந்து நல்லதை ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் புதன் அவர் பௌர்ணமிக்கு முன்னாடி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தை பௌர்ணமியிலிருந்து பெற்றோர் வழியில், கள்ளத்தர வழியில் செலவுகள் ஏற்படும். இடம் பூமி வாங்கக்கூடிய சுப செலவுகள் உண்டு. பிள்ளைகளுடைய திருமணத்தை பேசி முடித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுக்கணும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. புதிய பொறுப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையை சீராக்கிக்கணும். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பௌர்ணமி அன்னைக்கு கும்ப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 12ல் மறைவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பொருளாதார நிலையில் திடீர் முன்னேற்றமும் புது முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் மொத்தமாக அகலும். பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். இந்த பௌர்ணமியிலிருந்து சுக்கிர வழிபாடு சுகத்தை வழங்கும். அதனால் சுக்கிர வழிபாடு செய்யுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்கள் புதிய இலக்கை நோக்கி பயணிப்பீங்க. மாணவிகள் நீங்கள் படிப்பில் தேர்ச்சியானது பெறுவீங்க. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனங்கிறது வேணும். ஆனால் விரயத்தை சுப விரயமாக மாற்றி கொண்டிங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு பௌர்ணமியிலிருந்து உண்டாக போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு பௌர்ணமி பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.